அக்கா, வீட்ல கொழுக்கட்டை செஞ்சாங்க. இந்தாங்க அக்கா. தப்பா எடுத்துக்காத ஐசு. மாலை போட்டிருக்கான், அதனால யார் வீட்லயும் எதுவும் வாங்கி திங்க கூடாது. மாலை போட்டிருந்தா எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதா? வேற என்னென்னலாம்க்கா பண்ணுவீங்க? மாலை போட்டுட்டா யார் வீட்லேருந்து எந்த ஒரு பச்சை தண்ணியும் வாங்கி குடிக்க கூடாது. முக்கியமா துக்ககார வீட்டுக்கு போகக்கூடாது. அவங்க மலை ஏறுற வரையிலும் மலை ஏறுற கோயிலுக்கு நம்மளும் போகக்கூடாது. டெய்லி குளிச்சுட்டு தான் சமைக்கணும். காலையில டிஃபன் செய்யணும், மதியம் விரத சாப்பாடு செய்யணும், நைட்டும் டிஃபன் தான். அவங்களுக்கு புதுசாக தான் செய்யணும். பழசை எதுவுமே வைக்கக்கூடாது. அதே போல் அவங்கள வா போன்னா கூப்பிடக்கூடாது. வாங்க சாமி உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. 2 வேளையும் விளக்கேற்றணும். நல்ல வேலை இருக்கும். இவ்வளோ விஷயம் இருக்காக்கா? எங்க வீட்ல ஆம்பளை இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால எனக்கு தெரியல. சரி, அவங்கள ரொம்ப பிடிச்சவங்கலாம் எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னா கட்டின பொண்டாட்டியா இருந்தால் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளனே எந்திரிச்சு பூஜைக்கான பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும். தரையில தான் படுக்கணும், பெட்லலாம் படுக்கக்கூடாது. ரொமான்டிக்காக எதுவும் பேசக்கூடாது. ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சமைச்ச பிறகு அவங்க சாப்பிட்ட பிறகு தான் நம்மளே சாப்பிட்ணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். அப்படியா? ரொமான்டிக்காலாம் பேசக்கூடாதா? அப்படி பேசினா என்ன ஆகும்? அப்படி பேசுனா மலையேறப்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் சொல்கிறது சுத்தமாக இருக்கணும்னு. அப்படியா? நம்ம வேற அப்படிதான் பேசணுமே. இனிமே நம்மளும் அவங்களுக்காக விரதம் இருக்கணும். சரிக்கா, நான் வரேன். என்ன பண்ண போறான்னு தெரியல, பார்ப்போம். அக்கா, உங்க தம்பி. ஏன்? அவன் குளிச்சிட்டு இருக்கான், ஏதாவது கேட்கணுமா? இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஐயோ, அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கணும்னு சொன்னாங்க. சீக்கிரம் போய் குளிப்போம். அக்கா, சாப்பிட்டீங்களா? இப்பதான் காலை சாப்பாடு சாப்பிட்டோம். சாமியும் இப்பதான் வெளில போகுது. அடுத்தது மதிய சாப்பாடு விரதத்துக்கு சமைக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சமைக்கலான்னு உட்கார்ந்துருக்கேன். அப்படியா? சரிக்கா சரிக்கா. ஏன் கல்யாணம் பண்ண பொண்டாட்டி மட்டும்தான் விரதமா இருக்கணுமா என்ன? அவங்கள மனசுலயே நினைச்சிட்டு இருக்க காதலியும் விரதம் இருக்கலாம். நான் அவங்களுக்காக இந்த மாசம் ஃபுல்லா கண்டிப்பா விரதம் இருப்பேன். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நானும் சாப்பிடுவேன். இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு.